Hello friends, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா டே இன் மை லைஃப் ஒரு நாளில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அதை தான் இதில் நான் சொல்கிறேன். எல்லா நாளும் என்னோடய ஒர்க் இப்படி இருக்குமா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணினேன், இன்றைக்கி ஃபுல்லுமே உள்ளதை நான் ரெக்கார்ட் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. இன்றைக்குள்ளே கொஞ்சம் நடந்த விஷயங்களை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு லாங் வீடியோ நான் போடுறேன். ரொம்ப நாள் லாங் வீடியோ போட முடியலை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அடிக்கடி கேட்பீங்க லாங் வீடியோ போடுங்க, டிப்ஸ் சொல்லித்தாங்கன்னு. இனி நான் கண்டிப்பாக லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். என்னோடய வேலையும் அதுக்கேற்றால நான் மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இனி நான் லாங் வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் இது வரைக்கும் நம்ம சேனல் டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு. நானுமே டெவலப் ஆகிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் உங்கள் சப்போர்ட்னால நான் இன்னும் நல்லா வளருவேன். அதே மாதிரி என்னோட சப்போர்ட்னால நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறது, கிளாஸ் எடுக்கிறது, உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறது, இது மூலமாக உங்களோட லைஃப்பும் நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக போகும். ஸோ நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் 500 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் டெய்லரிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு டெய்லரிங் ஷாப்பு அல்லது ஒரு பொட்டிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டில் இருந்தே ஒரு நாளைக்கு 1000லேருந்து 500 வரைக்கும், 500லேருந்து 1000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்து எந்த மாதிரி வாங்குறது, மெட்டீரியலோட குவாலிட்டி அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய அனுபவத்திலேருந்து நிறைய சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பாப்பாவை ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வேலை எனக்கு என்னென்னா கொரியர் ஆஃபீஸ் போக தான். நேற்றே கொரியர் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய பொருளெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே கொரியர் ஆஃபீஸில் போய் கொரியரை கொடுத்துட்டு வந்துட வேண்டியதான். 2 பாக்ஸ் இருக்குது. ரெண்டுமே நம்மளோட பைப் கிளீனர் கிளாஸ் ரிலேட்டடானது தான். ஒன்று பைப் கிளீனர் கிளாஸுக்கு தேவையான கிட்டு, ரெண்டாவது ஒன்று என்னென்னா பைப் கிளீனர் கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த பிஸ்னஸாக இதை எடுத்து கொண்டு போவதுக்காகவும் நம்மகிட்ட நிறைய பொருள் வாங்கியிருக்காங்க. அது என்ன பொருள், நான் எப்படி கொண்டு போகிறேன் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நிறைய வாங்கியிருக்காங்க, பல்காக வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கெட்லேயும் 100 பீஸ் இருக்கும். பைப் கிளீனர் 100 பீஸ் இருக்கும். அவங்க நம்மகிட்ட வாங்கியிருக்குது 12 கலர்ஸ். நம்மகிட்ட 12 கலர்ஸ் இருந்து 12 கலருமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த மாதிரி கீ செயின் ரிங் ஒரு 20 வாங்கியிருக்காங்க. அடுத்தது அலிகேட்டர் கிளிப் ஒரு 40, சின்ன சைஸில் ஒரு 20, பெரிய சைஸில் ஒரு 20, டோட்டலாக 40 வாங்கியிருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா நீட்டாக பேக் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறமா B7000 க்ளூ கேட்டிருந்தாங்க, அது 1 கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி க்ரீன் ஸ்டிக் ஒரு 5 கேட்டிருந்தாங்க, 5ம் நம்ம வச்சாச்சு. இது எல்லாம் பேக் பண்ணுறது தான் இனி ரிஸ்க்கு. நம்மகிட்ட குட்டி பாக்ஸு நம்ம கேத்ரின் மேம் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட 1-2 எடுத்துகிட்டு வந்தது இருக்குது. கிட்டு கொடுக்குறதா இருந்தால் அந்த பாக்ஸில் வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கேட்கும்போது நம்ம பாக்ஸ் தேடுறதே பெரிய வேலையாக இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு பாக்ஸ் தேடிட்டேன், பாக்ஸும் கரெக்டான அளவில் இருக்குது. ஸோ சூப்பராக உள்ளே வச்சு நீட்டாக பேக் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர்லாம் இனி போடணும், வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டு ஸ்டிக்கர்லாம் போட்டு டேப்பெல்லாம் அடிக்கணும். அடுத்தது இந்த குட்டி பாக்ஸ் நம்ம கேத்ரின் மேம்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தது தான். அவங்க நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவை கொஞ்சம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். இதை இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பைப் கிளீனருக்கு நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸ்டூடெண்ட் கேட்டால் உடனே சென்ட் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. அவங்க கான்டாக்ட் நம்பர் 2 கேட்டிருந்தேன், அதை அவங்க கவனிக்கலை. ஸோ கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. அவங்களுக்கு டிலே ஆகி போகுதுங்கிறது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி சென்ட் பண்ணேன்னா இன்னும் 2 நாளில் அவங்க கையில் போய் கிடச்சிரும். இதையும் பேக் பண்ணியாச்சு. இதை இன்றைக்கி காலையில் தான் பாக்ஸுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி டேப்பு போட்டேன். நல்லா டேப் போட்டாச்சு. இனி 2 பேக்லேயுமே 2 பார்சல்லையுமே என்ன எழுதணும்னா அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் தான் ரொம்ப கரெக்டாக எழுதணும். கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட போய் சேராது. பின்கோடு அல்லது மொபைல் நம்பரில் ஒரு நம்பர் வித்தியாசமாயிட்டுனா ரொம்பவே கஷ்டமாகி போயிடும். 2 பாக்ஸ்லேயுமே நம்ம அட்ரஸ் எழுதியாச்சு. அப்படியே தூக்கிட்டு நம்ம போக வேண்டியதான்.
அடுத்ததாக நான் இதை கொரியர் ஆஃபீஸ்க்கு போகும்போது 3 வேலையை முடிக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, போகிற வழியில இபி ஆஃபீஸ் இருக்குது. நம்ம எலக்ட்ரிக் பில் கட்டுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட் பில் கட்டுவோம் இல்லையா, அந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு போகணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் வேலை பார்த்தோம். இந்த நம்ம இப்போ இருக்கிற வீட்டுக்கு மேலே கொஞ்சம் டெய்லரிங் ரூம் ரெடி பண்ணோம். அதுக்காக கரண்ட்டை மாற்றி வச்சுருந்தோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காகவே கமர்ஷியலாக மாற்றி வச்சுருந்தோம். அதை நம்மளுக்கு வீட்டு லைனுக்கு நம்ம மாற்றணும். அதுக்காக அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடைக்கல. சரி, அப்படியே இபி ஆஃபீஸ்லேயே போய் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் முடிக்கணும். அதுக்கப்புறமா கொரியருக்கு நம்ம கொண்டு போகிறதெல்லாம் கொரியர் ஆஃபீஸில் கொண்டு புக் பண்ணிவிட்டு அந்த கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரணும். 3வது வேலை என்னென்னா, ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர் நம்மளுக்கு இருக்குது. என்னென்னா, ஒரு 4 மாத பாப்பாவுக்கு 1 இயர் பேபிக்கான அளவில் ஒரு பட்டு செட்டப் பண்ணோம். அதுக்கான ட்ரெஸ்ஸஸையுமே கிளாத்தையுமே நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணோம். கஸ்டமர் அமௌண்ட் சொல்லிட்டாங்க, இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்றால மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்மளுக்கும் எதுவும் தேவைன்னா கடையில் போய் பார்த்துக்கிட்டு தேவைன்னா வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் போனது இபி ஆஃபீஸ் தான். போயிட்டு என்னோடய வேலையை முடிச்சுட்டேன். என்னென்னா, அவங்க என்னோட டைம் ஆகும்னு சொன்னாங்க. இன்னொரு 10-15 நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டு கரண்ட் லைன்லேருந்து கமர்ஷியலாக மாற்றுறதுக்கு உடனே ஓடி வர்றாங்க. நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த 2 நாளில் மாற்றி விட்டுருந்தாங்க. ஆனால் கமர்ஷியல்லேருந்து வீட்டு லைனாக மாற்றுறதுக்கு 1 மாதம் ஆனாலும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே அடுத்தால கொரியர் ஆஃபீஸ் போயாச்சு. கொரியர் ஆஃபீஸ் ஃப்ரெண்டில் கொஞ்சம் குக்கும்பர் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ குக்கும்பர் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ குக்கும்பரை வாங்கியாச்சு. அப்படியே கொரியர் ஆஃபீஸ்லேயும் நம்ம போட வந்த 2 பார்சலையும் வெயிட்டு பார்த்தாச்சு. வெயிட்டு பார்த்து கொரியர் பண்ணியாச்சு. அப்படியே கொரியர் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கப்புறமா இனி கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, வாங்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். நம்ம கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட எப்பவும் கேட்குறது, இந்த மெட்டீரியல்லாம் எங்கே வாங்குவீங்க, இந்த மெட்டீரியல்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியலை, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் பெரிய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஷாப், ரொம்ப குட்டி ஷாப்லலாம் இது இருக்காது. அங்கே சாரீ, சுடிதார் அப்படின்ட்டு தச்ச பொருள் தான் இருக்கும். மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சுடிதார் மட்டும்தான் இருக்கும். சுடிதார் செட்டாக வரும் இல்லையா, 3 பீஸ் செட் அல்ல 2 பீஸ் செட் அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் கொஞ்சம் பெரிய கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன்னிங் மெட்டீரியல் செக்ஷன் இருக்கும். ஜென்ஸுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி லேடிஸ்க்கான மெட்டீரியல்ஸையுமே வச்சுருப்பாங்க. அந்த செக்ஷனில் போனீங்களா, இந்த மாதிரி சிக்கன் கறி ஒர்க் போட்டது, கலம்கரி ஒர்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக சில்க் காட்டன், ஜெய்ப்பூர் காட்டன், பாந்தினி காட்டன், இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரைஸ் நீங்கள் ரேஞ்ச் பார்த்து எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக இது 100லேருந்து 150 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் கூடனா இன்னும் அதிகமாகவும் இருக்கும். இந்த 100 to 150 இந்த ரேஞ்சுக்கு இருக்கிறதே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பார்ட்டி வியர்க்கும், வெளியே போடுறதுக்கும், ஆஃபீஸ் வியர்க்கும் நல்லா தான் இருக்கும். ஜக்கார்டு கிளாத்து நான் இன்றைக்கி வாங்கியிருந்தது ஜக்கார்டு கிளாத் தான், பட்டு பாவாடை தைக்கிறதுக்காக. அதுவுமே எல்லா கடையிலையும் இருக்கும். இப்போ நான் போயிருக்க கடையில் இது எங்கே இருக்குன்னா, ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் தான் இருக்கும். நம்மளுக்கு 2 மீட்ரு கேட்டோன்னா 2 மீட்ரு தருவாங்க. அதை விட அதிகமாக கேட்டோன்னா கொடுப்பாங்க. 5 மீட்ரு எவ்வளோ கேட்குறோமோ கொடுப்பாங்க. கொஞ்சம் ஃபேன்சியாக சாரீ லுக்கில் நம்மளுக்கு வேணும்னா 5 மீட்டர் கூட நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி அதை கூட நம்ம சாரியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒர்க்கில் அழகான ப்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறதெல்லாம் நான் வாங்கிறதுக்கு போகலை. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 2500 அந்த ரேஞ்ச். இதில் ப்ளவுஸ் ரெடிமேட் ப்ளவுஸாகவே கொடுத்துருவாங்க. கூடவே சாரியாக இருக்குது. இது வெட்டிங், ரிசப்ஷன் அதுக்கெலாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் போங்க, போய் பார்த்து குவாலிட்டியெல்லாம் தொட்டு ஃபீல் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. வந்து நாளைக்கு அந்த பட்டு பாவாடை சட்டையை டெலிவரி பண்ணோம். நாளைக்கு கொரியர் ஆஃபீஸில் கூட கொடுக்கணும். அது கஸ்டமர் கைக்கு அதுக்கு அடுத்த நாள் போய் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டோடு அந்த ஒர்க்கை நான் முடிக்கணும். நாளைக்கு கொரியர் ஆஃபீஸ்க்கு கொண்டு கொடுக்கணும். என்ன கிளாத் எடுத்துருக்குறேன் எப்படி அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாப்பாவை கூப்பிட்றதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம ஸ்கூட்டி தான் நம்மளோட 2வது பெஸ்ட் ஃப்ரெண்டு.
ஸ்கூட்டியை கொண்டு போய் தான் கொண்டு வந்தோம். பாப்பா அன்றைக்கி காலையிலே தோட்டத்துலேருந்து ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சி வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளைக்கு நல்லா ஓட்டெல்லாம் மேலே அந்த முடியில் ஓட்டெல்லாம் போட்டு உள்ள பட்டர்ஃப்ளை தேன் குடிக்கிறதுக்காக ஒரு பூவெல்லாம் பறித்து போட்டிருக்காங்க. வந்ததோடய அதை தான் பார்த்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது இதுதான் வாங்க போயிருந்தோம். ஒரு 4 மாதம் பாப்பாவுக்கு பட்டு பாவாடை சட்டை பண்ணுறதுக்கு. இந்த ரெண்டுமே லைனிங் கிளாத் தான். இது சட்டை மேலே வர்ற பட்டு பாவாடைக்கு சட்டைக்கான கிளாத். இது பாவாடைக்கான கிளாத்து. நல்லா கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கோம். கஸ்டமர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எந்த கலர் நல்லாயிருக்குமோ அதை எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த 2 கலரும் மெட்டீரியல் பார்த்தேன், கடையில் போய் பார்த்ததில் இந்த 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருந்து, அதுக்காக இந்த பிங்க்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வாங்கியாச்சு. இப்போ கடையிலலாம் ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா, தேவையில்லாத பொருளும் நிறைய வாங்கிட்டேன். எப்போவுமே என்னோடய வேலை இதுதான். 500 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 500 ரூபா தேவைக்காக போயிருப்பேன், 1000 ரூபா தேவையில்லாத செலவு வச்சுருவேன். நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சிருக்கேன். ஒர்த்து தான், நான் வாங்கின பொருளெல்லாம் ஒர்த்து தான். ஒர்த்து அப்படிங்கிறதுனால தான் மனசு மாறி மாறி வாங்கிடுது. என்னெல்லாம்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னெல்லாம் ஆஃபரில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை காட்டுறேன். ஒர்த்தான பொருளாக தான் வாங்கியிருக்கிறேன். என்னென்ன ஆஃபர்னு கண்டிப்பாக டெய்லராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். மெட்டீரியல் எங்கே குறைஞ்ச விலையில் வாங்குறது அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கும். மேக்ஸி, அன்னார்கலி எல்லாமே தைக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் மெட்டீரியல் சோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கி அதுக்கான ஐடியா தெரிலன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் ஆஃபரில் வாங்கியிருக்கேன், எப்படி ஆஃபரில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கமெண்டில் நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கின எல்லா கலெக்ஷனையும் காட்டுறேன். கடைசி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோடய ஸ்கூட்டியை பற்றி தான் சொல்ல போகிறேன். எனக்கு 2 பொருள் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு மனுஷன், காட் அப்படின்ட்டு நிறைய பேரை பிடிக்கும். பொருள், உயிரற்ற பொருளில் 2 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, ஒன்று என்னோடய டெய்லரிங் மிஷின், அதான் ஃபஸ்ட் ப்ளேஸ். செகண்டு என்னோடய ஸ்கூட்டி. என்னோடய ஸ்கூட்டியை பற்றி சொல்லணுன்னா, அந்த ஸ்கூட்டி இருக்கிறதுனால தான் இந்த பிஸ்னஸை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகவே முடியுது. சின்ன வயசுலேயே எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியும். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு எல்லா இடமும் போய் பொருள்லாம் வாங்கிட்டு வர பழக்கம் இருந்ததுனால தான் இப்போ கொரியர் ஆஃபீஸ்க்கு போவதா இருக்கலாம், இல்லைனா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையுமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை இருக்கிறதுனால அப்பப்போ அவங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வேலை அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஈஸியாக வாங்கிட்டு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய டெய்லரிங் மிஷின் தான், செகண்ட் தான் அந்த ஸ்கூட்டி. டெய்லரிங் மிஷின் பக்கத்தில் இப்போ எனக்கு நிறைய பொருளாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வீட்டில் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால நிறைய பொருளை மிஷினுக்கு மேலே தான் வச்சுருக்கேன். நிறைய நாள் நான் துணி தைக்க முடியாமல் இருந்தே காரணம், உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியாமல் இருந்தே காரணம் கூட அதுதான். இன்னும் அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துடும். இப்போ மிஷினை காட்ட முடியாது, ஏன்னா மிஷினுக்கு மேலே அவ்வளோ பொருள் இருக்குது. இனி எப்போ அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக என்னோடய மிஷினையும் காட்டுறேன். மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, கைத்தொழில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கைத்தொழிலை நம்ம கற்றுக்கணும். வெறும் 500 ரூபா இருந்தாலே நம்மளால் ஒரு சின்ன தொழிலை கற்றுக்க முடியும். உங்கள்கிட்ட டெய்லரிங் மிஷின் இருக்குது அப்படின்னா வெறும் 500 ரூபாயில் ஒரு பொட்டிக்கே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். 3 மாதம் டைம் உங்களுக்கு தேவை. ஒரு டெய்லரிங் மிஷின் தேவை. உங்களுக்கு சாதிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட், ஹார்ட் ஒர்க் போடுற மனசு, இது மட்டும் இருந்தால் போதும். உங்களால் கண்டிப்பாக 3 மாதத்தில் ஒரு பொட்டிக் ரெடி பண்ண முடியும். பொட்டிக் வச்சு பிஸ்னஸாக அதை கொண்டு போக முடியும். அதுக்கான ஃபுல் கைட்லைன்ஸ் நம்மளோட கிளாஸில் இருக்குது. நீங்கள் 3 மாதத்தில் டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ஒரு பொட்டிக் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் 500 ரூபாயில் டெய்லரிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு பொட்டிக் ஆர் டெய்லரிங் ஷாப் அல்லது வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி அல்லது உங்களோட ஓன் ட்ரெஸ், உங்கள் குழந்தைங்களோட ஓன் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸான ஒரு வீடியோவை நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம். அதே மாதிரி என்கிட்ட டெய்லரிங் மிஷினே இல்லை, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே நிறைய கோர்சஸ் இருக்குது. பைப் கிளீனர் யூஸ் பண்ணி கிராஃப்ட் மேக்கிங் கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான்.
ஒரே வாரத்தில் நீங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி ஒரு 500 ரூபாய் உங்கள் கையில் இருந்தாலே இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி உங்களால் வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட ஸ்டோரி, என்னோடய ஸ்டோரி, நான் லைஃப்பில் அந்த லெவலுக்கு வந்தே காரணம் கைத்தொழிலை கற்றுக்கிட்டது, 2வது இந்த ஸ்கூட்டியை ஓட்ட கற்றுக்கிட்டது தான். உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு கைத்தொழிலை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி ஸ்கூட்டி ஓட்ட, அதாவது சைக்கிள் ஓட்டைக்கு முதல்ல கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க. இண்டிபெண்ட்டாக இருக்கிற எல்லா விமனுக்குமே பின்னால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது ஒன்று தேவை. கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பண்ணி கொடுங்க. சரி, அப்படியே நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த லெவலுக்கு டெவலப் ஆகி வர்றதுக்கு எனக்கு கைத்தொழிலும் இந்த ஸ்கூட்டியும் காரணம்னு சொல்லியிருந்தேன்ல, எந்தெந்த மாதிரி டெவலப் ஆகி வந்தேன் அப்படிங்கிறத பார்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னாக்கி நெக்ஸ்ட்டுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு. சீக்கிரமாக நீங்கள் எவ்வளோக்குள்ளே எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, என்னோடய ஸ்பீச் பிடிச்சிருக்கு, அல்லது என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இது ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏதோ தோணுது, என்கிட்ட சொல்லதுக்கு தோணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கங்க. நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். தேங்க்யூ.